இங்க ஒரு வயசான பெரியவருக்கு ஒரு ஆத்துல சின்னதா ஒரு தங்க கட்டி ஒண்ணு கிடைக்குது. அந்த தங்க கட்டியை எடுத்துட்டு போய் அவரோட நாய்கிட்ட காட்டி, இதே மாதிரி உனக்கு கிடைச்சா எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த நாய் அந்த ஆத்துல தேடி பாக்குது. அப்படி தேடி பார்க்கும்போது அந்த நாய்க்கு வந்துட்டு பெரிய தங்க கட்டியாவே கிடைக்குது. ஆனா நம்ம ஓனர் சின்னதா தானே காட்டினாரு, இது என்ன பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே போட்டு திரும்ப தேட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் இப்படியே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போது அப்போ ஒரு நாள் இவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஏதோ ஒண்ணு ஓடுறத பாக்குறாங்க. அப்படி பார்த்தவங்க ரெண்டு பேரும் மூஞ்ச மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு, சரி அது என்னன்னு போய் பாரு அப்படின்னு தாத்தா சொல்ல, இத கேட்ட அந்த நாயும் ஆத்த கடந்து அந்த காட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பாக்குது. அப்படி வந்து பார்த்தா அங்க ஒரு அழகான வெண்ணிற ஓனாய் ஒண்ணு இருக்குது. சோ இப்போ இந்த ஓனாயும் நாயும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஓனாய் வந்துட்டு அந்த டாக் ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. இந்த நாயும் அந்த இடத்துக்கு போய் பாக்குது. அங்க இதே மாதிரி நிறைய ஓனாய்ங்க இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நாயும் அந்த எல்லா ஓனாய்களோடையும் சேர்ந்து வேட்டையாடலாம் கத்துக்கிட்டு ஒரு பெரிய மீனெல்லாம் பிடிச்சிட்டு போய் அந்த தாத்தா கிட்ட கொடுக்குது. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த தாத்தா இந்த நாய்க்கு ஓனாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத பாக்குறாரு. இந்த நாய் அதுங்க கூட சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டவரு அந்த நாய் கிட்ட போயிட்டு, நீ வாழ்றதுக்கு இதுதான் சரியான இடம், நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே சந்தோஷமா அந்த ஓனாய்ங்க கூட வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனாய்ங்க கூட அனுப்பி வச்சிடறாரு.